ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது வரைக்கும் நம்மளோட சேனலில் போடாத ஒரு வீடியோ தான் குக்கிங். ஸோ இன்றைக்கி குக்கிங் ஒரு குட்டி மினி வ்ளாக் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருவேப்பிலை தொகையல் தான் இன்றைக்கி நம்ம போட்டிருக்க ரெசிபி. ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை வந்து நல்லா தண்ணீர் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு தேவையான உளுந்து, இஞ்சி, புளி, 4 காஞ்ச மிளகா, வர மிளகான்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஒரு தட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கணும். நம்ம வச்சுருந்தோம் இல்லையா இஞ்சி, அதை நம்ம வந்து கட் பண்ணி போட்டால் தான் நம்ம வதக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்பூன் இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். அது கூட நம்ம தட்டில் வச்சுருந்தோம் இல்லையா உளுந்து, இஞ்சி, வரமிளகா, புளிலாம், அதில் இப்போ நம்ம உளுந்து போடுறோம். அது போடும்போதே அப்படியே வரமிளகா இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சும்மா 2 வதக்கணும். நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டதுக்கப்புறமா தான் இப்போ உப்பு போடுறோம். ஸோ இப்போது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு 2 பெரட்டிக்கணும் மறுபடியும். இப்போ உப்பு போட்டு பெரட்டி வச்சோம் இல்லையா, அதை நம்ம ஜாருக்கு மாற்றுறோம். ஜாரில் போட்டு அதை நல்லா அரைக்கணும். நம்ம இதை நல்லா அரைச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். ஒரு பேன் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் கடுகு, உளுந்து போட்டு நல்லா அதை வந்து பொன்னிறமாக ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணணும். நம்ம ஃப்ரை பண்ணலனாலும் பரவாயில்ல, அப்படியே வச்சுருந்தாலே அதுவே நல்லா அந்த ஹீட்டில் பொன்னிறமாக வந்துடும். ஸோ இப்போ நம்மளுக்கு கருவேப்பிலை தொகையல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் இட்லி, தோசை, டிஃபன் ஐட்டமுக்கும் வச்சு சாப்பிடலாம், இல்லை சாப்பாடுக்கும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை ரொம்ப சிம்பிள் தான். இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.